பாண்டிச்சேரியிலே வந்து நம்ம புது ப்ராஜெக்ட் ஒன்று முடிச்சிருக்கோம். என்னென்ன ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம வீடியோவில் போய் முழுசாக பார்க்கலாம். அதே போல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியில் சைட் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோட்டக்குப்பம் தான் சைட்டு. இந்த சைட்டில் வந்துட்டு நம்ம இப்போ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹாலில் நிற்கிறோம். இந்த ஹாலில் வந்துட்டு நம்ம டிவி கேபினெட் பண்ணியிருக்கோம். டிவி கேபினெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 7. இந்த பக்கமும் வந்து கிளாஸ் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். கிளாஸ் டோர் 2 பாக்ஸ் டைப்பில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே கிளாஸ் ஷெல்ஃபும் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரேம் வச்சு கிளாஸ் டோர் வந்து வச்சு கொடுத்துருக்குறோம். எல்லாமே ஹைட்ராலிக் தான், சாஃப்ட் க்ளோஸ் ஹைட்ராலிக் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இன்ச்சஸ் எல்லாமே வந்துட்டு 12 mm கிளாஸ் ஷெல்ஃப் தான் வந்து உள்ளே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அதே வந்து சென்டரும் வந்து பார்த்திங்கனாக்கா டிவி பேனல் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் வந்துட்டு 19 mm ப்ளைவுட்டில் தான் நம்ம பேக்ரவுண்ட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். பாட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா 2 ஃபீட்டுக்கு நம்ம பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸில் வந்துட்டு லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து டபுள் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். அதே போல் சென்டரும் வந்து 2 ட்ரா இருக்குது. அதே போல் வந்துட்டு கார்னரும் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் ஷேப் கார்னரும் வந்து நல்லா பெண்ட் பண்ணி வளைச்சி இந்த இடம் வந்து காலெல்லாம் இடிக்கக்கூடாதுனால நல்லா அழகாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே டாப்லும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேனல் பண்ணியிருக்கோம். ஃப்ளூட்டட் பேனல் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அப்படியே இந்த ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு நம்ம ஹால் பில்லர் பண்ணியிருக்கோம். இந்த ஹால் பில்லரு படிக்கட்டுக்கு கீழே வந்துட்டு இந்த ஹால் பில்லர் வருது. இதனுடைய வேலைப்பாடு வந்து கொஞ்சம் அதிகம்தான். இதில் வந்துட்டு நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹால் பில்லரில் வந்துட்டு 3 பாக்ஸஸ் வச்சு எல்லாம் கலர் காம்பினேஷன் டார்க் டீக் வுட்டு ஒயிட்டு அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் வந்து இந்த கபோர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து சிமெண்ட் ஸ்லாப் போட்டிருந்த கபோர்டுன்றதுனால நம்ம ஒன்லி ஃப்ரேம் வச்சு டோர் போட்டு கொடுத்துருக்குறோம். கிளாஸ் டோர் அண்டு பாட்டம்லலாம் வந்துட்டு ப்ளைவுட் டோரே போட்டு கொடுத்துருக்குறோம். ஹாலில் இப்போ நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சனில் வந்துட்டு இப்போ பண்ணியிருக்க ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். அப்படியே நம்ம கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா டேண்டப் பேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம். டேண்டப் பேஸ்கெட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கட்லரி பேஸ்கெட் வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா பிளேட் பேஸ்கெட் வச்சு கொடுத்துருக்குறோம். பெரிய பிளேட்லாம் வச்சுக்கிறதுக்காக பெரிய பிளேட்டு பேஸ்கெட் வந்து போட்டு கொடுத்துருக்குறோம். அப்படியே டேண்டப் பாக்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா கார்னர் டோர் 2 டோரும் வந்து தனித்தனியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி போகிறதுனால கொஞ்சம் நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும் தனித்தனியாக போடுறதுனால. அப்படியே வாஷ் பேஷனுக்கு வந்துட்டு 2 டோர் வந்து வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து ஃப்ரேம் கபோர்டு தான் வந்து பண்ணியிருக்கோம். டேண்டப் பாக்ஸுக்கு மட்டும் தான் பாக்ஸ் பண்ணியிருந்தோம். மீதி எல்லாமே வந்து ஃப்ரேம் கபோர்டு தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து சிமெண்ட் ஸ்லாப்லாம் இருந்ததுனால எல்லாமே ஃப்ரேம் கபோர்டு தான் பண்ணோம். அப்படியே டாப்பில் வந்து வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். சிம்னி செட்டப்போடு சேர்த்து சிம்னிக்கும் வந்து சிம்னியை கவர் பண்ணுற மாதிரி டபுள் டோர் வச்சு கொடுத்துருக்குறோம். சிம்னியோட டாப்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன்னா வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து சேராது இருக்குன்றதுனால அழகாக தொடச்சி எடுத்துருப்பாங்கன்றதுனால சிம்னியோட டாப்பும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து லாஃப்ட் ஃப்ரேம் கப்போர்டு போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கிச்சனோட ஒர்க் வந்து இவ்வளோ தான். இந்த வீட்டோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கிச்சன் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.